பத்தி தெரிஞ்சவரு, உங்க தொகுதி பத்தி தெரிஞ்சவரு நிச்சயமா உங்களுக்கு வேலை பார்ப்பார். அண்ணன் கோபால் அவர்கள் மாதிரி நல்லவங்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்க. நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க ஊர் நல்லா இருக்கும், இந்த தொகுதி நல்லா இருக்கும், இந்த நாடே நல்லா இருக்கும். மத்த கட்சியில எல்லாம் கூட வேட்பாளர்கள் அறிவிக்கிறாங்க. நீங்க எல்லாம் பேப்பர்ல பார்த்திருப்பீங்க. மத்த கட்சியில வேட்பாளர்களுக்கு இருக்க வேண்டிய தகுதி என்னன்னா, ஒண்ணு மகனா இருக்கணும், இல்ல மச்சானா இருக்கணும், ஒண்ணு ஜாதிக்காரனா இருக்கணும், இல்ல பங்காளியா இருக்கணும், ஒண்ணு சொத்து வச்சிருக்கணும், இல்லாட்டி கேஸாவது வச்சிருக்கணும். எல்லாமே வச்சிருந்து ஜெயில இருந்தா இன்னும் சிறப்பு அந்தஸ்து கொடுப்பாங்க. அப்படி இருக்கு மத்த கட்சிங்க வேலை. கலைஞர், ஸ்டாலின், காங்கிரஸ்காரங்க, மருத்துவர் ஐயா, பிஜேபி கூட்டணி, தேமுதிக தலைவர், இப்படி எல்லாருமே அவங்களுக்கு நடந்த சோதனைகளை சொல்லி சொல்லி ஓட்டு கேட்கிறாங்க. நம்ம அம்மா புரட்சி தலைவி அவங்க மட்டும்தான் செஞ்ச சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கிறாங்க. காங்கிரஸ் எதிர்த்து கபட நாடகம் ஆடுற கலைஞருக்கு அப்போ தெரியலையா? இலங்கை தமிழர்கள் கொத்து கொத்தா செத்து உழும்போது தெரியலையா? 2G ஸ்பெக்ட்ரம் கேஸ்ல சிபிஐ வந்து தயாளம்மாள விசாரிக்கும் போதுதான் தெரியுதா காங்கிரஸ் தமிழருக்கு எதிரான கட்சின்னு? அப்படின்னா இவருக்கு தமிழர்கள் என்ன? கனிமொழி, தயாளம்மாள், ஸ்டாலின், மாறன், இவங்க எல்லாரும் மட்டும்தானா? சோனியா சோனியான்னு சுத்தினவருக்கு போனியாகாம உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போதுதான் தமிழர்கள் கஷ்டம் தெரியுதா? அவர் இன்னும் பிரச்சாரத்துக்கு கிளம்பல. ஏன்னா குஷ்புக்கு சீட்டு கொடுக்கல. இல்ல அது ஒரே கவலை. யார் குஷ்பு? திமுகவை இத்தனை வருஷமா தூண் போல நின்னு காப்பாத்தினவங்க. அவங்கதான் அடுத்த வாரிசு. அவங்களுக்கு சீட்டு கொடுக்கலன்னா இவருக்கு கோபம் வராதா? வருத்தம் வராதா? இப்படி இருக்கும். தமிழ் மொழி தெரிஞ்சிருந்த திமுக வேற. இப்போ கனிமொழி தெரிஞ்சாதான் திமுக இருக்க முடியும். அண்ணா சொல் கேட்டு வளர்ந்த திமுக வேற. இப்ப தம்பி சொல்றதுதான் திமுக. அண்ணனை ஓரங்கட்டி உட்கார வச்சுட்டாங்க. 10 வருஷம் காங்கிரஸ் ஆட்சியில குடும்பத்தை வளர்த்தாங்க. அவங்க பொண்ணு ஜெயிலுக்கு போச்சு, அந்த கேஸ் விஷயத்துல இருந்தாங்க. ராசா போனதுக்கும் கவலைப்பட்டாங்க. தயாளம்மாள சிபிஐ கிட்ட பேச வச்சாங்க. இவங்க செஞ்ச சாதனைகள் எல்லாம் இதுதான். கொள்ளை அடிச்சது மட்டும்தான், குடும்பத்துக்காக வேலை பார்த்தது மட்டும்தான் இவங்க 9 வருஷம் காங்கிரஸ் கூட இருந்து செஞ்ச வேலை. தமிழ்நாடு நல்லா இருக்கணும்ன்றதுக்காக, தமிழ்நாட்டு மக்கள் முன்னேறணும்ன்றதுக்காக, தமிழ்நாட்டு பெண்கள் பாதுகாப்பா இருக்கணும்ன்றதுக்காக, தமிழ்நாட்டு குழந்தைங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக, தமிழ்நாட்டு மீனவர்கள் உயிர் காப்பாற்றுறதுக்காக, கட்சதீவை மீட்டெடுக்கணும்ன்றதுக்காக, நம்ம பங்கு காவிரி தண்ணி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும்ன்றதுக்காக, நாட்டை காப்பாற்றுறதுக்காக ரெட்டை இலைக்கு ஓட்டு போடுங்க. நாட்டை காப்பாற்ற வந்திருக்கிற இந்த தேர்தல்ல ரெட்டை இலைக்கு ஓட்டு போட்டு அண்ணன் கோபால் அவர்கள் மாதிரி நல்லவங்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்க. மைனாரிட்டி மத்திய அரசு, மக்கள் விரோத மத்திய அரசு, கொள்ளடிக்கிற காங்கிரஸ் அரசு, நிலக்கரி ஊழல் காங்கிரஸ் அரசு, ராணுவ ஊழல் காங்கிரஸ் அரசு, 2G ஊழல் காங்கிரஸ் அரசு, நாடாளுமன்றத்தில் இருந்து மட்டும் இல்லைங்க, இந்த நாட்டை விட்டு துரத்தணும். நாட்டை காப்பாத்துங்க. ரெட்டை இலைக்கு ஓட்டு போட்டு பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்க.